நம்ம கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறும்போது ரூலிங் பார்ட்டி எப்பவுமே அதுக்கு முன்னாடி இருந்த கட்சியை விட ஏதோ ஒன்று பெஸ்டா செய்யணும்னு நினைப்பாங்க. இதை பத்தி பேசினா ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும். சோ நம்ம டாபிக் மட்டும் பேசிட்டு போயிடலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ரூலிங் பார்ட்டி செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நம்ம கவர்மெண்ட் இப்ப வரைக்கும் செய்யல. அதுதான் கவர்மெண்ட் லேப்டாப். அம்மா லேப்டாப்ன்றது என்ன அவ்வளவு நல்ல விஷயமா நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அம்மா லேப்டாப் இல்லனா இப்ப நான் இந்த கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்க முடியாது. என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் தெரியாது. என்னுடைய டெக்னாலஜிக்கல் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ்னு எதுவுமே வளர்ந்துருக்காது. இப்ப வரைக்கும் ஒரு மலமட்டையா தான் இருந்திருப்பேன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். பட் என்னோட பேட்ச் தான் கவர்மெண்ட் லேப்டாப்பை லாஸ்டா வாங்கின பேட்ச். ஸோ நான் ரொம்பவே லக்கி. இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை பத்தி அருமை பெருமை பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் கையில லேப்டாப் வரும்போது எனக்கு லேப்டாப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு மண்ணுமே தெரியாது. அந்த டைம்ல போனும் இல்லாததால எல்லாமே நான் பிராக்டிகலா செஞ்சுதான் பழகினேன். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்பை எஜுகேஷனல் பர்பஸுக்கு கொடுத்தா நம்ம பசங்க பணம் பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறதுன்னு அதை ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே மாத்திடுவாங்க. என் ஃப்ரெண்டுடைய அக்கா லேப்டாப்ல நாங்க கேம்ஸ் விளையாண்ட ஞாபகம் இருக்கு. அண்ட் எனக்கு அப்போ வரைக்கும் கேம்ஸை எப்படி அபிஷியலா வாங்கணும்ன்ற விஷயமே தெரியாது. அம்மா லேப்டாப் வச்சிருக்க எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட்டடா இந்த கேம்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அதுதான் GTA Vice City, San Andreas, NFS Most Wanted, EA Sports ஓட இருக்கு. இதையும் தாண்டி God of War அதெல்லாம் எமுலேட் பண்ணி தான் விளையாடுறேன்னு தெரியாமலே விளையாடிட்டு இருந்திருக்கேன். அப்போ எனக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும், இதனுடைய மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்ற எந்த ஒரு புரிதலுமே இல்லாம தான் இருந்தேன். அண்ட் எல்லாருமே Vice Cityயை சும்மா சுத்தி விளையாடா, நான் மட்டும் அந்த கேமை மிஷன்ஸ் முடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணேன். அதுல வர கட்சிச்ச டைலாக் சினிமேட்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது. அந்த டைம்ல என்ன அழகா இருக்கு. சோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதனால என் அம்மா போன்ல யூடியூப்ல GTA Vice City பத்தி சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அப்படிதான் எனக்கு தமிழ் கேமிங் KK மொக்க கமெண்ட்ரி எல்லாம் தெரிஞ்சது. அண்ட் இந்த மாதிரி Vice City வீடியோஸ் நிறைய பார்க்கறதால வெவ்வேறு கேம்ஸ் எனக்கு சஜஸ்டும் ஆச்சு. அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேட்மேன் ஆர்காம் அசைலம் விளையாண்டேன். அந்த கீர்ன கேமுடைய சைஸ் மொத்தம் 5 GB மேல. இப்ப இருக்க மாதிரி அன்லிமிட்டட் டேட்டாவோ வைஃபையோ பிராட்பேண்டோ இல்ல. என்கிட்ட வெறும் 1.5 GB தான் பர் டேக்கு இருந்தது. ஸோ அதை நான் ரொம்பவே மினிமைஸா யூஸ் பண்ணி அந்த கேமை 2-3 வாரத்துக்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி அந்த ஜிப் ஃபைல் எல்லாம் யூடியூப்பை பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கேமை விளையாடலான்னு பார்த்தா கேம் ஓப்பன் ஆகுது. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல டைரக்ட் எக்ஸ்னா என்ன, விசுவல் கம்யூனிகேஷன் என்ன, நெட் ஃப்ரேமிங்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இதனால மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டேன். ஏன்னா டேட்டாவும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ் கழிச்சு அந்த கேமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருந்த எல்லா ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணி கடைசியா ஓப்பன் ஆச்சு. அந்த கேமை விளையாடவும் செஞ்சேன். இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்னா அது பேட்மேன் ஆர்காம் அசைலம் தான். அண்ட் எல்லாரும் ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேனை பார்த்துட்டோம், இன்ஸ்டால பேட்மேன் எடிட் பார்த்துட்டும் பேட்மேன் ஃபேன் ஆகியிருப்பாங்க. ஆனா நான் அப்பவே நோலன் படம் பார்த்துட்டு இந்த கேமை விளையாடிட்டு பேட்மேன் ஃபேன் ஆகிட்டேன். அண்ட் அப்படியே நான் போக நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன்னா பிளெண்டரோ C++ஓ கத்துக்கல. அடுத்தடுத்து வெவ்வேறு கேம்ஸை விளையாட ஆரம்பிச்சேன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். ஸோ அந்த லேப்டாப்பை நான் முழுக்க கேமிங்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்படி இருக்கும்போது தான் நான் யூடியூப்ல நிறைய கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்களை பார்க்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு கேமிங் மேல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டே வந்தது. அந்த லேப்டாப்பை வெறும் கேம் விளையாடுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த லேப்டாப் பத்தியே நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன். கேமிங் பிளஸ் லேப்டாப்பை பத்தி கத்துக்கிறதாலேயே எனக்கு நிறைய டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க பிடிச்சிருந்தது. உங்ககிட்டயும் அதுதான் நான் சொல்லுவேன். உங்க லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ ஏதோ ஒரு சின்ன எரர் வந்தாலும் அதை எரரை சால்வ் பண்ண தெரியாம அப்படியே விடுறதுக்கு பதிலாக நீங்க அந்த எரர் எப்படி சால்வ் பண்றதுன்னு யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம். அந்த விஷயத்தை சொல்லியும் கொடுக்கும். எனக்கு அந்த லேப்டாப் கிடைச்ச டைம்ல எல்லாம் கையும் ஓடல, காலம் ஓடல. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் அந்த லேப்டாப்பை கட்டி பிடிச்சே நடந்து போயிட்டு இருந்தேன். அம்மா லேப்டாப்பை நான் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வாங்கின 2-3 மாசத்துலயே அந்த லேப்டாப்பை 5000 ரூபாய் 7000 ரூபாய் செல் பண்ணிட்டாங்க. இந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? வெறும் கேமை விளையாடுறதுக்கு நான் அம்மா லேப்டாப்பை நல்லா யூஸ் பண்ண போகு எனக்கு அந்த லேப்டாப் மேலேயும் யூடியூப் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ஏதோ அரை டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்க ஒரு பையனா நான் ஆகியிருக்கேன். அதுக்கு காரணம் அந்த அம்மா லேப்டாப் தான். ஆனா இதுல இருக்க இன்னொரு டார்க்கான விஷயம் என்னன்னா, இதுவே என் ஊர்ல அடுத்த செட்டு பசங்களுக்கு லேப்டாப் கிடைக்கல. அதை நினைச்சு அவங்க ஒன்றும் பெருசா ஒரி பண்ணிக்கிற மாதிரியும் தெரியல. பட் அந்த பையன்கிட்ட இப்போ நான் போய் என் லேப்டாப்பை கொடுத்து இதை நீ ஷட் டவுன் பண்ணுனா அவன் வெறும் பவர் பட்டனை மட்டும்தான் அழுத்துவான். ஏன்னா அவனுக்கு அந்த லேப்டாப்பை ஆஃபே பண்ண தெரியாது. அது எப்படி ஒருத்தனுக்கு லேப்டாப்பை கூட ஆஃப் பண்ண தெரியாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க இருந்ததும் ஒரு சின்ன கிராமத்துல ப்ரௌசிங் சென்டர்ஸ்லயும் எங்க ஸ்கூல் கிட்ட இருந்த கடைகள்ல மூடிட்டாங்க. அண்ட் ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸையும் எப்பவாவது லேப் டேல மட்டும்தான் லேபுக்காக எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத சொல்லி தருவாங்க. அவங்களும் லேப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. இத்தனை டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததால அந்த பையனுக்கு இப்போ லேப்டாப்பே யூஸ் பண்ண தெரியாது. இதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் அவனுக்கு கம்ப்யூட்டர் தானே ஆக்சஸ் பண்ண தெரியல நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
பேசுறேன். என் கூட என் செட்லயே படிச்சவங்களுக்கு அவங்க லேப்டாப் ஆன் பண்ண தெரியும், எக்ஸல் வேர்டை எப்படி யூஸ் பண்றதுனாவது தெரியும். ஆனா அந்த பையனுக்கு அது கூட தெரியாது. நான் இது எதையுமே சும்மா சொல்லல. ஆமா, அவன் கிட்ட இப்போ மொபைல் இருக்குது, லேப்டாப் இல்ல. ஏன்னா மொபைல்ன்றது அவனுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா அவனுக்கு தோணுச்சு, அதனால அவன் வாங்கினான். பட் லேப்டாப்ன்றது அவனுக்கு தேவைப்பட்ட விஷயமா அவனுக்கு தோணல. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வேலைக்கு போனாலுமே பேசிக்காவது பிசியை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே அந்த பையனை எங்க பாதிக்குதுன்னா அவன் வேலைக்கு போகும்போது தான் பாதிக்கும். எனக்கு லேப்டாப் கிடைக்காம இருந்தா என் நிலைமையும் அவன் நிலைமை அளவுக்கு தான் ஆகியிருக்கும். ஸோ இந்த லேப்டாப் என்னோட கேமிங் நாலேஜை மட்டும் வளர்க்கல, என்னோட டெக்னிக்கல் நாலேஜையும் வளர்த்துருக்குது. இது ஜஸ்ட் ஒரு அம்மா லேப்டாப் தானே, இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். ஸோ கவர்மெண்ட் இதை பெரிய அளவுக்கு கண்டுக்காம இருந்தாலும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். இவங்களுடைய பீரியட்ல தான் முன்னாடி டிவி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ டிவி யாருக்கும் பெருசா தேவைப்படுறது இல்ல. ஆனா லேப்டாப்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த பையனுக்கே லேப்டாப் கிடைச்சிருந்தா இன்னைக்கு அவனுடைய டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருந்திருக்குன்றதே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஏன் லேப்டாப் தரலன்ற விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. சோ இந்த வீடியோவை கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்றது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். சில்வர் ஸ்பூனா கோல்டன் ஸ்பூனா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களையும் அனுபவிக்காம இருந்தவங்க தான். ஆனா இது வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்ததுலயே ரொம்பவே முக்கியமான அண்ட் வேல்யூபிளான விஷயம்னா அது லேப்டாப் தான். இதனால பல பேர்த்தோட ஃபியூச்சர் டெவலப் ஆகிருக்கு. லேப்டாப் எல்லாம் இல்லைன்னா என் ஃப்ரெண்டோட நிலைமை என் நிலைமை எல்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கும். நான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் சொன்ன அந்த பையனை விட என் நிலைமை ரொம்பவே மோசமா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலா நான் ஒன்று கேட்கறேன், நம்மளுடைய கை உடஞ்சிருக்குது, ஆனாலும் ஐபோன் வச்சிருந்தா தான் கெத்து, அப்படி வச்சிருந்தா ஒரு மாஸ் பேரு அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுடைய உடஞ்ச கையோட ஐபோனை வாங்குறது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம்ன்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்களை ஓவரா பேசியிருப்பேன், நிறைய தப்புகளை கரெக்ட்ன்ற மாதிரி கூட சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கேம்ஸை கீறக்கூடாதுன்றது தெளிவா புரிஞ்சுது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலையும் ஒரு ஷார்ட் நல்லா ஃபேமஸ் ஆயிருச்சு. அதனால எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே என் கண்டென்ட்டை பார்க்குறாங்க, எனக்காக டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் எப்பவுமே லாயலா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஸோ நான் என்னுடைய சேனல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேமையுமே கீறினது இல்லை. அந்த கேம் மேல எனக்கு எவ்வளவு டெம்டேஷன் இருந்தாலும் வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கேன். நான் அப்படி வாங்கணும்னா அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் நிறைய விஷயங்களை தப்பாவும் மோசமாவும் பேசியிருக்க சான்சஸ் இருக்கு, ஏன் ஓவரா பேசியிருக்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரியல நான் எதை ட்ரிம் பண்ண போறேன், எது இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண போறேன்றது. பட் இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட்ல இருந்து லேப்டாப் வாங்காம இருந்தீங்கன்னா அந்த குமுறல கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, போன வீடியோல மெம்பர்ஷிப்பை பத்தி பேசியிருந்தேன், இந்த வீடியோல கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் பத்தி பேசியிருக்கேன். ஸோ இப்படி எல்லா பொருளும் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சாதான் சாட்டிஸ்ஃபையா இருக்கும்ன்றது இல்ல. நியாயமா இருக்க வேண்டியது நியாயமா இருக்கணும். ஒரு பொருளை ஃப்ரீயா கொடுக்க முடியும்னா அந்த பொருளை ஃப்ரீயா கொடுக்கணும். அப்பதான் பீப்புள்ஸுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு நல்லா சர்வ் பண்ணாலே உங்களுடைய பேர் நிற்கும். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.